கைஸ் இன்றைக்கி நம்ம வடச்சட்டி சேனலில் நம்ம நேற்று போய் கொரியர் போய் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த டெம்பர் பிளேடும் போல்ட் நட் செட்டும் விளக்கமாறு கிளிக்கிற மிஷின் மாற்றலாம். ஃபஸ்ட்டு இப்போ வச்சுக்கலாம். நான் தான் இப்படி கவர் போட்டு சுற்றி வச்சேன். அது பாக்ஸில் இருந்தால் டெம்பர் பிளேடு மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு டெம்பர் பிளேடும் போல்ட் நட் செட்டும் ஃபுல்லாக நீங்கள் மாற்றி ஒரு டைம் ஓட்டி காமிச்சிடலாம். உங்களுக்கு 4 டெம்பர் பிளேடு ஒரு போல்ட் நட் செட்டு. டெம்பர் பிளேடு வந்து அது மேலே இருக்கிறது வந்து கிழிக்கிற கத்தி, உள்ளே காமிக்கிற பார்த்திங்களா, அதுதான் டெம்பர் பிளேடு. அதுதான் நம்ம இப்போ மாற்றணும். அது என்ன பண்ணால் குச்சி மேலே பார்த்து தூக்கி விடும். அதுதான் அதோடய வேலையே. ஃபஸ்ட்டு டிப் பாக்ஸ் வச்சுருக்கேன்ல, அந்த டிப் பாக்ஸ் எதுக்குங்கன்னா நம்ம குச்சி விட்றப்ப மேலே தூக்குனாப்பில் உள்ள விட்டால் தான் நல்லா கரெக்டாக ஃபுல்லாக சீவிச்சு. அதனால் அந்த இடத்துல டிப் பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். அதை கழட்டி தான் நம்ம டெம்பர் பிளேடு மாற்ற முடியும். அதை கழட்டிக்கலாம். அதை கழட்டினாவே வந்துடும். அடியில் வாசர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை அழுத்தி டிப் பாக்ஸில் இருக்க நெட்டையும் கழட்டி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டுடலாம். வந்துருச்சு. டிப் பாக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. 2 ஓட்டை போட்டு வச்சுட்டேன். இதுதான் நம்ம பழைய டெம்பர் பிளேடு. தேவையே இல்லை, இருந்தாலும் நம்மள்ட்ட 4 ஸ்பேர் இருக்குனால மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்க கத்தியை எடுத்துக்கலாம். கத்தி கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம். கத்தியை கழட்டிட்டு டெம்பர் பிளேடு மாட்டிட்டு மீண்டும் கத்தி போட்டுக்கலாம். கத்தி கழட்டிக்கலாம். லைட்டாக லூஸ் பண்ணினே வந்துடும். இந்த மாதிரி மிஷின்லாம் நீங்கள் வாரம் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே டைட்டாக இருக்கான்னு. கத்தி ஃபுல்லாலாம் நம்மளுக்கு அந்த ஒரு இடம் தான் தேஞ்சிருக்குது. அதனால் அதுக்கு பக்கத்து இடம் வச்சுக்கலாம். புது கத்தி தான், அது அழுக்குப்பட்டு அப்படி ஆயிடுச்சு. அந்த இடத்துல விட்டோம்னா நம்மளுக்கு விட்றது கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நூற்றி வச்சுக்கலாம். டெம்பர் பிளேடு வச்சுக்கலாம். இப்போங்க நம்மளுக்கு வந்து டெம்பர் பிளேடு இன்னும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும், பழைய டெம்பர் பிளேட் அளவுக்கு. அப்போ தான் பழசு மாதிரியே கிழிக்க முடியும். அதனால் அதே சைஸுக்கு கொஞ்சம் வளைச்சிக்கலாம். அதே சைஸுக்கு வளைச்சிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு டிப் பாக்ஸ் வச்சுட்டு மீண்டும் போட்டுடலாம். ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸ்க்ரூ போட்டு இந்த ஃபுல் டைட் வச்சுருங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா இந்த இடம்லாம் மிஷின் ஓடிக்கிட்டே இருந்தால் குச்சி விட்றனால அடிக்கடி லூஸ் ஆகிடுது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிஷின் இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்க்ரூ நெட்டுமே டைட்டாக இருக்கான்னு. ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ கத்தி நவுத்தி வச்சுக்கலாம். கத்தி மாற்றலை, கத்தி நவுத்தி மட்டும் வச்சுக்கலாம் வேறு இடத்துக்கு. அதில் உள்ள சொருவடிங்கே போயிடும். இதுதான் பழைய இடம். அப்படியே கொஞ்சம் நவுத்தி வச்சு அந்த இடத்துல வச்சு நம்மளுக்கு டைட் வச்சுக்கலாம். அந்த கேப் வந்து ஓரளவு குச்சி போகிற அளவுக்கு இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. பெருசாக இருந்துச்சுன்னா குச்சி உள்ளே போகிறப்ப நவுந்துக்கிட்டே போவோம். ரொம்ப சின்னதாக இருக்காது, குச்சி உள்ளே போகாது. ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு கை டைட் வச்சுட்டு அப்புறம் ஸ்பேனர் போட்டு டைட் வச்சுருங்க. ஃபுல் டைட் வச்சுருங்க எல்லாமே. ஓகேங்களா? இப்போ ஃபுல் டைட் வச்சாச்சு. எல்லாமே டைட்டாக இருக்குன்னு செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த புஷ்ஷையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங்குக்கு பின்னாடி ஒரு நெட்டு, அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ண மூலிமா புஷ்ஷும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். புஷ் அந்த ஒரு புஷ் தான் சுற்றும், இன்னொரு புஷ் சும்மா தான் இருக்கும். அந்த சைட் ஸ்ப்ரிங்கு மாட்டியிருக்க புஷ்ஷு, அதை வந்து அந்த சுற்றுற புஷ்ஷோட டச்சில் இருக்கலாமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் செக் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த நெட்டை டைட் பண்ணிங்கன்னா புஷ்ஷோட ஒட்டும். இந்த நெட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா அந்த புஷ்ஷை விட்டு நெவுந்து வரும். பாருங்கள், நான் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ண அங்கே கேப் தெரியும் பாருங்கள். அதான் நடுவில் கேப் தெரியுது பாருங்கள். அந்த 2 புஷ்ஷுக்கு நடுவில் இங்கே லூஸ் பண்ண இது ரொம்ப லூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே நெட்டு நம்மளுக்கு சின்னதாக தான் தந்திருக்காங்க. அவ்வளோ லூஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது. 2 புஷ்ஷும் ஒன்றா சுற்றணும், ஆனால் ரொம்ப ஒட்டி சுற்றக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வச்சுட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு டைட் வச்சுட்டு அந்த நெட்டையும் டைட் வச்சுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கோசரம் நெட்டை ஃபுல் டைட் வச்சுருங்க, அப்போ தான் மாறாது. இப்போ நம்ம இந்த போல்ட்டு நெட்டையும் மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்குனால் என்ன யூஸ்னால், இந்த செத்தைக்குள்ளே கல் வேறு ஏதாவது சின்ன வேறு பொருளே போச்சுனாலும் இப்படி ஸ்ப்ரிங்கு வளைஞ்சு கொடுத்துரும், புஷ்ஷு தேயாது. ஓகேங்களா? கல்லே போச்சுனாலும் இப்படி புஷ்ஷை தாண்டி போயிடும். ஸ்ப்ரிங்கு டென்ஷனுக்கு அது புஷ்ஷு இதாகிடும். இப்போ இதை வந்து அந்த இடத்துல மாட்டணும். அங்கே ஒரு நெட்டு வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, போல்ட் நெட்டு, அதில் நடுவில் இருக்கிறது தேஞ்சிருச்சு. அந்த ஒன்றுக்கோசரம் நம்ம இப்போ ஃபுல் செட்டே மாற்றிடலாம். ஏன்னா மீண்டும் இன்னொன்று தேயும். வெளியில் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த மிஷின் அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்கள். வெளியே இது எதுக்குன்னா பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ வெளியே லூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் கொஞ்சம் இறங்குச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெளியே லூஸ் பண்ணிங்கன்னா பெல்ட் லூஸ் ஆகும். வெளியே டைட் வச்சிங்கன்னா பெல்ட் டைட் ஆகும். அது ரொம்ப டைட் வச்சிடக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம 3 நெட்டுமே கரெக்டாக இருக்கணும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கதவுக்கு போடுற மாதிரி, அந்த இது அங்கே போட்டிருக்காங்க. அதனால தான் அது அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுது. நம்ம நடுவில் இருக்க நெட்டு மட்டும் மாற்றிக்கலாம். அதனால இப்போ ஃபுல் செட்டையும் மாற்றிடலாம். ஃபுல்லாக கழட்டிடலாம். இப்போ ஃபுல்லாக கழட்டியாச்சு. கழட்டிட்டோம்னா இப்போ மிஷின் வந்து இந்த பக்கம் விழுந்துரும் பாருங்க. இப்போ அவ்வளோதான். உள்ளே இருக்கிறதே கழட்டிடலாம். நம்ம இதை மட்டும் கழட்டின போதும், அந்த நெட்டு ஆல்ரெடி கழட்டி தான் இருக்குது, லூஸாக தான் இருக்குது, அதை கழட்ட தேவையில்லை.
இது இப்போ கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. அதுவே வந்துருச்சு. ஏன்னா அது உள்ளே லூஸாக தான் இருந்தது. இப்போ இது வந்து நம்மளுக்கு பழைய நெட்டு பாருங்கள் எவ்வளோ மரம் லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இழுத்தோன்னே கீழே வந்துருச்சு. அதனால் இப்போ பூசு மாற்றிக்கலாம். அதை ஒரு நெட்டு மட்டும் கழட்டி வச்சுட்டு மீதி 2 நெட்டு இந்த பூசில் போட்டு மாற்றி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த இடத்துல மீண்டும் மாட்டிக்கலாம். நான் மிஷினை திருப்பி வச்சுட்டேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம். இந்த போல்ட் நெட் எங்கே போடணுன்னா காமிக்கிறேன் பாருங்கள். அதான் அந்த ஒரு இடத்துல ஒரு பட்டை மாதிரி வச்சு வெல்டு வச்சுருக்கீங்களா, அந்த இடத்துல அதில் உள்ளே அந்த வளைஞ்சது உள்ளே போட்டு மேலே லென்த்தாக இருக்கிறத மேலே எடுத்துக்கணும். இப்படி தான் உங்களுக்கு போட்டுட்டு வீடியோ போடுறேன். சாரி கைஸ், உங்களுக்கு போடுறது வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது போடுறதுக்கு. அதுதான் இப்போ போட்டாச்சு. மேலே டைட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளேலாம் டைட் வைக்கக்கூடாது, மேலே டைட்டு. மேலே அந்த நெட்டு போட்டதுக்கப்புறம் தான் உள்ளே டைட் வைக்கணும். அப்போ தான் மேலே போட முடியும். இல்லைன்னா அந்த நெட்டு போல்ட் உள்ளே போகாது, அந்த ஓட்டைக்குள்ளேயே அது வெளியே வராது. இப்போ எல்லாம் ஃபுல் டைட் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் மேலே டைட் வைக்க உங்களுக்கு மிஷின் எப்படி மேலே ஏறுதுன்னு. இது வந்து எதுக்குன்னா மிஷின் ஏறுறதுக்கோசரம் இல்லை, நம்மளுக்கு பெல்ட்டு டைட்டாக இருக்கணும், அதுக்கோசரம் தான். நீங்கள் எவ்வளோ டைட் வேணால் வைக்கலாம். பெல்ட்டு லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் டைட் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. பெல்ட்டு லூஸ் பெல்ட் டைட்னஸை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் டைட் வைக்கலாம். பெல்ட் டைட்டாக வர வரைக்கும். அதுக்குன்னு ரொம்ப டைட் வைக்கக்கூடாது, அப்புறம் புஷ் உட்காந்துரும் சுற்றாது ரொம்ப டைட் ஆச்சுன்னா. இன்னும் டைட்டாக அவ்வளோ பெல்ட் எனக்கு, அதனால் டைட் வச்சுக்கிறேன். டைட் வச்சுக்கலாம் இன்னும். ஓகே, எனக்கு இப்போ பெல்ட் ஓரளவு கரெக்டாக டைட் ஆகிடுச்சு. அந்த இன்னொரு நெட்டு எக்ஸ்ட்ரா நெட்டையும் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி அதோட வாசரையும் போட்டுடலாம். இப்போ கழட்டிக்கிறேன் மீண்டும். கழட்டிட்டு அதோட வாசரையும் போட்டுக்கலாம். ஏன்னா வெளியே எங்கேயோ போட்டால் மிஸ் ஆகிடும், இதில் போட்டால் அப்படியே இருக்கும். இதில் போட்டு இப்போ மீண்டும் உள்ளே இருக்க நெட்டு டைட் வைக்கணும். இப்போ உள்ளே ஒன்று நடுவில் ஒன்று போட்டோம் இல்லையா, மரம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசாக, அதுதான் இப்போ டைட் வைக்கணும். அதை வயர் வேறு எங்கே விட்டு வச்சுருக்காங்க. வயர் எடுத்து விட்டு நம்ம மீண்டும் டைட் வச்சுக்கலாம். வயர் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க நெட்டு டைட் வச்சுக்கலாம். எல்லாமே ஃபுல் டைட் வச்சுருங்க. ஏன்னா ஒரு வாரத்தில் எல்லாம் லூஸ் ஆயிரும் மிஷின் ஓடுறதுனால. வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, ஃபுல் டைட் வச்சாச்சு. மீண்டும் கீழே ஒரு டைமும் ஃபுல் டைட் வச்சுட்டு, இது ஸ்லிப் ஆகுது இந்த ஸ்பேனரு, வேறு ஸ்பேனர் போட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மீண்டும் மிஷின் ஓட்டலாம். கீழே டைட் வச்சாச்சு. மேலே ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். மேலேயும் டைட்டாக தான் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ மிஷின் ஓட்டிட்டு வீடியோ போடுறேன். ஏன்னா மிஷின் நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த டெம்பர் பிளேட் மாற்றினால நம்மளுக்கு குச்சியெல்லாம் நீட்டாக வருது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.